பராபவ வருடம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் 30/4/2026 வியாழக்கிழமை இரவு 9:13 மணி வரை வளர்பிறை சதுர்த்தசி திதியும் நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரமும் சித்தயோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், மதியம் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் தெற்கு, பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலனுள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது கல்வி கற்க உகந்த தினம், விதை விதைக்க ஏற்ற தினம், குறிப்பாக வீடு வாகனம் சார்ந்த பராமத்து பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், புதியதான ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கு ஏற்ற நாள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், எல்லா விதமான நிகழ்வுகளும் வெற்றிகரமாக அமைவதற்கும் நினைத்தது நினைத்தபடி சாதிப்பதற்கும் அனைத்திலும் முயற்சிகள் பலனளிப்பதற்குமான கிரக சூழல்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக தைரியம், வீரியம், வெற்றி, புகழ், கீர்த்தின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவகம் யாருக்கு அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிறதோ அந்த நபர் மேற்சொன்ன அனைத்து விதமான விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவில் மேன்மையினையும் புகழினையும் பெறுவார் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்ற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, மேச ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள், கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். மிக சிறப்பானதொரு கிரக சஞ்சாரம் இன்றைய நாளில் மேசத்தில் இருக்கிறது. ராசியில் சூரியன் உச்சம், ராசிக்கு 2இல் சுக்கிரன் ஆட்சி, 3இல் குரு, கூடுதலாக 5 மற்றும் 6இல் கேது, சந்திரன் போன்ற கிரக தொடர்புகளோடு இன்றைய தினம் வலிமை வாய்ந்த நாளாக மேசராசியினருக்கு அமைகிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகின்ற நாளாகவும், எதிர்ப்புகள் விலகி நினைத்தது நினைத்தபடி சிறப்புற நடக்கின்ற தினமாகவும் மேசத்துக்கு இன்றைய தினம் அமையும். மனச்சங்கடங்கள் எல்லாம் மாறும், மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் தோன்றும். நீண்ட நாட்களாக முடியாது என நினைத்து சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். உஷாராகவும் புத்தி கூர்மையோடும் செயல்பட்டு எந்த ஒரு சிக்கலையும் எளிதாக சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எந்த ஒரு சூழலையும் கவனமாக கையாள்வீர்கள். அது உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்ற முக்கிய விஐபிகளின் சந்திப்பு, ஆசிர்வாதம், உதவிகள் கிடைக்கும். எல்லா நிலைகளுமே உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தடை ஏற்பட்டு வந்த திருமண அமைப்புகள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் அடையும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டு. மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளின் அன்பும் ஆரோக்கியமும் மேம்படும். பெண்மணிகள் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேலோங்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்கின்ற நல்ல பலன்கள் நடக்கின்ற நாளாக மேசத்துக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர என்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? வெற்றி வாய்ப்புகள் கூடி வருகிற தேடி வருகின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக ராசியிலேயே சுக்கிரன் அபாரமாக இருப்பதும், ராசியினுடைய 11 சனி செவ்வாய் இருப்பதும், ராசியினுடைய குடும்பம் தன வாக்கு பாவகத்தில் குரு பகவான் வலிமையாக அமர்ந்திருப்பதும், குறைகள் எதுவும் இல்லாத சூழலை மேம்பட்டதொரு நல்ல பலன்களை கொடுக்கின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எல்லா விதமான புகழும் மேன்மையும் உண்டாகும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகங்கள் வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை புதன் மீனத்திலிருந்து மேசத்திற்குள் நுழைந்து விட்டார். எல்லா விதமான சங்கடங்களும் விலகக்கூடிய தினமாக, புதுமைகளை உணர்கிற நாளாக இன்றைய நாள் மேசராசி என்பர்களுக்கு அல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு உயர்ந்ததான பலனை கொடுக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். குறிப்பாக மேசராசியைச் சேர்ந்த அன்பர்களாலும் குறிப்பிடத்தகுந்த ஆதாயங்களை பெறுவதற்கான சூழல்களும் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கிறது. எல்லா விதமான பொருளாதார மேன்மைகளும் உண்டு. ஏன்னா புதன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அது மேச வீடு என்ற முறையில் அனைத்து விதமான ஆதாயங்களும் முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும். கைவிட்டு போன பொருள்கள் திரும்ப கிடைக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை உற்சாகம் மேம்படும். புத்தி தெளிவு அதிகரிக்கும். நல்லது கெட்டது பிரித்து பார்த்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய அனுகூலங்கள் உருவாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண புதிய வாய்ப்புகள் சேரும். நிதானமாக பேசுவதன் மூலம் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகளை சமாளிப்பீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு கிடைக்கும். குடும்ப அளவில் இருந்து வந்த தேவையற்ற செலவுகள் விலகும். நண்பர்கள் மூலமாக நன்மதிப்பு பெருகும். இன்றைய நாள் குழந்தைகளால் மகிழ்ச்சி கொள்ள இருக்கிறீர்கள். மொத்தத்தில் ரிஷபராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஏற்றமும் சிறப்பும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு ஏற்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், மிருகசீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான சிக்கல்களையும் எளிதாக கையாண்டு பெரிய அளவில் வெற்றிதனையும் புகழினையும் பெறக்கூடிய தினமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு புகழும் மேன்மையும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். குறிப்பாக ராசிநாதன் சிக்கலான சஞ்சரித்து வந்த சூழலில் இன்றைய தினம் 11ஆம் இடமான உபசய ஸ்தானத்தில் 3 குடைய சூரியனோடு இணைந்திருக்கிறார். சனி செவ்வாயை விட்டு பிரிந்து புதன் விலகி வந்திருக்கின்ற தன்மைகள் மிதுனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். கூடுதலாக அந்த புதன் சந்திர அதியோகத்திலும் இருக்கிறார். வலிமை பெற்றிருக்கிறார். புகழ் பெறப் போகிறீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகளில் மனம் மகிழ்கிற சம்பவங்களும் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கான செயல்பாடுகளுக்கு மதிப்பு கிடைக்கும். சிக்கலான சில பிரச்சனைகளை ஈஸியாக பேசி தீர்த்து வைத்து விடுவீர்கள். எந்த ஒரு செயல்பாடையும் செய்வதற்கு முன்பு அது சரியானதா தவறா என பலமுறை மனதிற்குள் கேள்வி எழுப்பி செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காணப் போகிறீர்கள். உங்களால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற உபயோகமில்லாத வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் விலகும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பணியாற்றுகிற ஊழியர்களாலும் ஆதாயம் உண்டு. லாப சூழல்கள் மேம்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தொடர்பான அமைப்புகளில் அனுகூலங்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் அனுகூலத்தை செய்யும். குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் சேருவதற்கான சூழலும் அதனால் மகிழ்ச்சியும் உருவாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதியான சூழல் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது அனுகூலத்தை தரும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் நல்லதொரு நீடித்த புகழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீஷ நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும்,
புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லோராலும் புகழப்படுகிற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். 10 சூரியன் அபாரமாக திக்பலம் பெற்று 3:12 புதனும் இன்றைய நாளில் 10ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைந்திருக்கிறார். 11 சுக்கிரன் ராசிநாதனும் வலுவாகவே இருக்கிறார். எல்லா விதமான புகழும் எதிர்பார்ப்புகளும் இயல்பாக நடக்கின்ற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். எந்த ஒரு வேளையும் ஒருமுறைக்கு பலமுறை தெளிவாக சிந்தித்து யோசித்து செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். மனதளவில் உற்சாகம், தைரியம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி மேம்படும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. குறை எதுவும் இல்லாத சூழல் இன்றைய நாளில் ஏற்படும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குறைகள் எதுவும் இல்லாத சிறப்பு வாய்ந்த நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான காரியங்களை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு விலகும். உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் எதிர்பார்த்த அளவு லாப சூழல்கள் இருப்பதில் சில தடைகள் இருக்கிறது. குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு விலகும். புத்திசாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையோடு தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற சங்கடங்கள் ஏற்படும். வழக்குகளில் சாதகமான சூழல் காணப்படும். ஆரோக்கிய நலன் மேம்படும். பெண்மணிகளுக்கு முயற்சிகள் பலனளிக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உற்சாகமான சூழல் ஏற்படுவதற்கு உங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகளில் சில மாற்றங்களை கொண்டு வருவது நல்லது. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் பலனளிக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நிறைந்த ஆதாயம் கிடைக்கப் போகிறது. இன்றைய நாள் கடகராசியினருக்கு புகழினையும் சிறப்பினையும் சேர்க்கின்ற சகோதர மேன்மைகள் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர என்பர்களுக்கு நன்மை நிறைந்த தினமாகவும், பூச நட்சத்திர என்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கின்ற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான செயல்பாடுகளிலும் எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிறது. தன லாபாதிபதி ராசிநாதனோடு இணைந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் அபாரமாக இருக்கிறார். எல்லா விதமான அமைப்புகளிலும் மேன்மைகள் உண்டு. புகழ் உண்டு. வெற்றி உண்டு. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு. 8ஆம் பாவகம் மட்டும் சனி செவ்வாயின் இருப்பால் பலவீனப்பட்டிருக்கிற சூழல்ல வாகன பயணங்களில் தொடர்ந்து நிதானமாக போவது சிறப்பு. கணவன் மனைவி உறவு அனுசரித்து போவது நல்லது. இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, மெடிக்கல் போன்ற தொழில்துறை அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் புதிய முதலீடுகளை கூடுமானவரை தவிர்ப்பது சிறப்பு. எந்த காரியத்தையும் நிதானமாக செய்து முடிப்பதால் அனுகூலங்கள் ஏற்படும். மற்றவர்களிடம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வரவேற்பு இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மனதளவில் புதிய உற்சாகமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உருவாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். அதே நேரத்தில் தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திற்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணம் நல்ல விதமாக அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை அவரால் உதவிகள் சிறப்பாக கிடைக்கும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலங்கள் உருவாகும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை அவசியம். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். குறிப்பாக வியாபாரம் பெருகும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களும் இயல்பான சூழலை பெறுகிற தினமாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ராசிநாதன் 8இல் மறைந்திருக்கிறார். பரவாயில்ல. சனி செவ்வாயோடு இணைந்து பாதிக்கப்பட்ட சூழல் மாறி சந்திர அதியோகத்தோடு 8இல் மறைந்திருப்பதாலும்
உச்சனோடு இணைந்திருக்கின்ற சூழல் ராசிநாதன் கடந்த 3 வாரங்களாக இருந்து வந்த பலவீனம் நீங்கி சந்திர அதியோகத்தால் வலிமை பெற்று இருக்கிற சிறப்பு வாய்ந்த தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் அமையும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், அறிவு சார்ந்த துறைகள், ஐடி, வங்கி பணி, ஆசிரியர் பணி போன்ற அனைத்து விதமான துறை அமைப்புகளிலும் உள்ள அன்பர்களுக்கு ஆதாயமும் சிறப்பும் மேன்மையும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் இருக்கும். எல்லா வகையிலும் புகழ் சேரும், பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் நடக்கும். சுக்கிரன் வலுத்து 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் இருக்கிறதாலும் தகப்பன் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். கூடுதலாக தந்தை மகன் உறவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயலாற்றி மிகவும் கெட்டிக்காரத்தனமான செயல்பாடுகளின் மூலமாக அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். எந்த சிக்கலிலும் சிக்காமல் நழுவி நல்ல விதமான முறையில் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் திறமைகளும் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பு மரியாதையும் கிடைக்கப்பெற இருக்கிறீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடிப்பதன் மூலமாகவும் அனுகூலங்கள் ஏற்படும். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்பிருந்ததை விட முன்னேற்றம் காணும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. குழந்தைகளுக்காக செலவு செய்வதற்கான சூழல்களும் ஏற்படும். வார துவக்கத்தில் கோபத்தை தவிர்த்து பேசுவது சிறப்பினை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கல்வி தொடர்பான பயணங்கள் சிறப்பாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. வேற்றுமத மொழியினம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகள் நல்லதொரு பெயரையும் புகழையும் சிறப்பான முறையில் பெறுகிற நாளாக கன்னிக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகிறது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்பட போகிறது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி என்பர்களே, ஏற்படக்கூடிய சிக்கல்கள், துன்பங்கள் அனைத்தும் முழுமையாக விலகுவதற்கான புதுவிதமான மாற்றங்களும் அனுகூலங்களும் ஏற்பட போகிற நாளாக இன்றைய நாள் துலாத்திற்கு அமையிருக்கிறது. குறிப்பாக பாக்கியாதிபதி பலவீனமாக 6ஆம் இடத்துல சனி செவ்வாயோடு பாதிக்கப்பட்டிருந்த சூழல்கள் மாறி இன்றைய தினம் 7ஆம் இடத்துல சந்திர அதியோகத்தில் ராசியை தொடர்பு கொள்கிறார். பாக்கியாதிபதி சந்திர அதியோகத்தில் இருந்து ராசியை பார்ப்பதால கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக இருந்து வந்த பொருளாதார மந்தநிலை மாறி சுறுசுறுப்பும் வேகமும் அடைகின்ற தினமாக தொழிலில் புதியதொரு ஆர்டர்கள் கிடைப்பது, ஒப்பந்தங்கள் கிடைப்பது, தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்களும் ஏற்படும். கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. ஷேர் மார்க்கெட், யோக வணிகம், அறிவு சார்ந்த துறைகள், டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்கள், இணைய வழி வருமானம் என இவை அனைத்திலும் நல்லதொரு பலன்களை பெறுகின்ற தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். எதிலும் கவனமாக இருப்பீர்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் ஏற்றம் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றமான சூழலை உணரப்போகிறீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உருவாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் காணப்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து போவார்கள். குறிப்பாக உறவுகள் வருகை வீட்டில் உற்சாகத்தை கொடுக்கும். வழக்குகளில் நிதானமான போக்கு காணப்படும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. பெண்மணிகளுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சந்தேகங்கள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக இன்றைய நாள் அமையும். அரசியல்வாதிகள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அனைத்திலும் மேன்மைகளும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய செயல்பாடுகள், அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது?
முக்கியமாக 8க்குடைய புதன் இன்றைய நாளில் 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்திருப்பது சற்று சிக்கலான ஒரு அமைப்பாக இருக்கிறது. பாதகத்தை தருகின்ற சிக்கலை கொடுக்கின்ற புதன் சாதகமானதொரு சூழல் இருக்கிறார். உச்ச சூரியனோடு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் விருச்சிக ராசி என்பர்கள் கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நண்பர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. கூடுமானவரை எல்லாவிதமான சூழலும் உங்களுக்கு சற்றே எதிர்ப்பான தன்மைகளை கொடுக்கும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளிலும் சற்று அதிக கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. பொறுமை மிக அவசியமாக தேவைப்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். எடுத்த காரியத்தை தோல்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் பெயரும் புகழும் இன்றைய தினம் கிடைக்கும். பணவரவு இயல்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. எடுத்த காரியங்கள் கைகூடி வர நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பலனளிக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் இனிமையான பேச்சின் மூலம் அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். சிலருக்கு புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தங்களது பேச்சினால் மேலதிகாரிகளை கவர்ந்து விடுவீர்கள். அதனால் எதிர்பார்த்த நன்மையும் உதவியும் கிடைக்கும். குறிப்பாக விலையுயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்திலிருந்து வந்து இறுக்கமான சூழல் மாறி சந்தோஷமான தன்மைகள் நடக்கும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். வழக்குகளை தள்ளி போடுவது சிறப்பு. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியங்களில் நல்லதொரு வெற்றியும் சாதகமான சூழல்களும் உண்டு. புதிய நபர்களின் அறிமுகம் நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு மற்றவர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது அனுகூலமாக இருக்கும். கலைஞர்களுக்கு தங்குதடையின்றி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அனைத்திலும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மேன்மைகள் நிறைந்த தினமாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆரோக்கிய நலன் மேம்படுகிற தினமாகவும், அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது? எல்லா வகையிலும் உயர்வையும் உற்சாகத்தையும் கொடுக்க போகிறது. 7க்குடைய புதன் சாதகமில்லாத தன்மையில் இருந்தார். இன்றைய தினம் அவர் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சந்திர அதியோகத்தில் இருப்பதும், அவரே 10க்குடையவர் என்ற முறையிலும் கணவன் மனைவி உறவு இயல்பாகவும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள் விரிவாக்கம் செய்வதற்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய 9, 10க்குடையவர்கள் ஒன்றாக இணைந்து 5ஆம் இடமான கோணத்தில் அமர்ந்திருப்பது தனுசு ராசி என்பவர்களுக்கு அனைத்து நிலைகளிலும் உயர்வினை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். அமைதியோடும் சாந்தத்தோடும் பொறுமையோடும் செயலாற்றுவீர்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பீர்கள். பணவரவு இயல்பாக இருக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும். மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள். குறிப்பாக தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகள் அனுகூலமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அலுவலக வேலைகள் சற்று டென்ஷன் கொடுப்பது போல் இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு இருந்து வந்த தடைகள் முழுமையாக நீங்கும். மாணவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளும் ஏற்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான சூழலும் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றதான அமைப்புகளை கொடுக்கிறது. பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் நல்லதொரு மகிழ்ச்சிகரமான சம்மதம் கிடைக்கப் பெறுகிற தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், போராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக மாற்றங்கள் என்ன? நினைத்தது அனைத்தும் நினைத்தபடி நடக்க இருக்கிறதா? சிக்கல்கள் ஏதும் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக 4ஆம் இடத்திற்கு புதன் பயிற்சி அடைந்திருக்கிறார். அதாவது 6, 9க்குடையவர் 4 பயிற்சி அடைந்து சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற சூழலில் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு முடிவுக்கு வரும். வீடு வாகன யோகம் உண்டு. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உண்டு.
எந்த ஒரு செயல்பாட்டையும் அமைதியாகவும் நிதானமாகவும் பேசி உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய நாள் இருக்கும். உங்களது அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். மனம் விரும்பியது போல செயல்படப் போகிறீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் விரிவாக்கம் செய்வது போன்ற பணிகள் அனுகூலத்தை கொடுக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அலுவலக பணிகள் கோபதாபங்களை உருவாக்கலாம். கவனமாக இருங்கள். மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக குறிப்பிட்டதொரு முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கான சில வெற்றிகரமான அமைப்பினை பெற இருக்கிறீர்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழல் காணப்படும். பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு இருந்த தடைகள் விலகும். குறிப்பாக மாணவர்கள் விரும்பியதை செய்து சாதிக்கப் போகிறீர்கள். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை வலுப்பெற்ற கிரக சூழல்கள் இருக்கிறதால மாற்றங்கள் நிறைந்த சந்தோஷமான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு நல்லதொரு அனுகூலங்களும் நடிப்புத் துறையில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிக மேம்பட்டதொரு நல்ல புகழ் கிடைக்கப் பெறுகிற நாளாக அனைத்திலும் உயர்வுகள் நிறைந்த தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்கள் மதிப்பளித்து செயல்படுவீர்கள். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, குறிக்கோள்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைய இருக்கிறது. குறிப்பாக புதன் 3, 4 சுக்கிரன், 5 குரு என அபாரமான கிரக சூழலோடு 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறார். 6 8 பாதிக்கப்பட்ட சூழலில் சஞ்சரிக்கிறதால மன நிம்மதியான சூழலை பெறுவீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களுடைய அணுகுமுறைகள் அனைத்தும் அனைவராலும் புகழப்படும், மதிக்கப்படும். எக்காரணத்தை கொண்டும் உழைப்பிற்கு அஞ்சாத சூழலோடு இருப்பீர்கள். எதிலும் நினைத்ததை சாதிப்பீர்கள். மதிப்பு மிகுந்த தன்மைகளை வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உருவாக்குவீர்கள். சகோதர வகையில் அனுகூலங்கள் உருவாகும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களும் உண்டு. இணைய வழி வருமானம் நல்ல விதமான முறையில் கிடைக்கும். வங்கி பணி, ஆசிரியர் பணி, நிதித்துறை, நீதித்துறை போன்ற உத்தியோக அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை தந்தை வழி தொழில் செய்கிற நண்பர்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான பிரச்சனைகள், இழுபறிகள் காணப்படும். கவனமாக இருங்கள். இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தில் சில அன்பர்களுக்கு மந்தமான சூழல் காணப்படும். வரவேண்டிய பணம் கைக்கு வருவதில் தாமதம் உண்டாகும். தொழில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய தன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். நிதானமாக இருப்பது, நினைத்ததை சாதிப்பது உற்சாகமான சூழலை கொடுக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி அமைதியான சூழல் காணப்படும். கணவன் அல்லது மனைவி மூலம் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவை எட்டும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பதைக் கண்டு மனம் மகிழ்வீர்கள். வழக்குகள் இழுபறியாக இருக்கும். பெண்மணிகளுக்கு மனதளவில் தைரியமும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் மேம்படும். வீண் அலைச்சலை அறவே தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். உற்சாகமான சூழல் காணப்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்தெடுப்பது மேன்மையை கொடுக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான தன்மைகள் கிடைக்கும். அரசாங்க வேலை மூலம் ஆதாயங்கள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை உற்சாகமும் உத்வேகமும் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. சதய நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனத்திற்கான கிரக சூழல்கள் எல்லாம் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் நினைத்தபடி சாதித்து மகிழக்கூடிய வகையில் உயர்வுகளோடு கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். ராசி பலவீனப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 3, 4ஆம் பாவகங்கள் சுக்கிரன் குருவின் இருப்பால் சிறப்பாக சஞ்சரிக்கிறது. முன்கோபம், பிடிவாத குணங்கள் கூடுதலாக இருக்கும். அதை தவிர்ப்பது, குறைப்பதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். எந்த ஒரு செயல்பாட்டையும் முன்னின்று செய்ய ஆசைப்படுவீர்கள். எல்லா வகையிலும் நிம்மதியும் அனுகூலங்களும் இயல்பாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்லவிதமான வெற்றியை கொடுக்கும்.
புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அவர்களால் உற்சாகமும் ஏற்படும். எல்லா வகையிலும் அனுகூலத்தை உணர இருக்கிறீர்கள். எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெற இருக்கிறீர்கள். நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள். பணவரவு இயல்பாக இருக்கும். புதன் பயிற்சி அடைந்திருப்பது புகழ் பெறுவதற்கான சூழலை கொடுக்கும். கல்வி தொடர்பான விஷயங்கள் அனுகூலங்கள் உண்டு. வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இருக்கும். புதிதாக வாகனம் வாங்குகின்ற நிகழ்வுகளிலும் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் ஏற்றம் மிகுந்த சூழல் ஏற்படும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடந்தாலும் லாப சூழல்கள் மேம்பட்ட நிலையில் இருக்கும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி தக்க வைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகம் பார்க்கிற நண்பர்களுக்கு மேலதிகாரிகள் உதவிகள் கிடைக்கும். குடும்ப வேலைகள் காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை செய்து முடிக்க நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குழந்தைகளுடன் வெளியே சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வழக்குகளில் சாதகமான சூழல் காணப்படும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக விலகி ஒதுங்கிக் கொள்வது நல்லது. பெண்மணிகளுக்கு நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் நிறைவான வெற்றியை கொடுக்கும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பாடங்களை கவனமாக கருத்தூன்றி படிப்பது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். கலைத்துறை என்பர்கள் போட்டிகளை சந்திக்க நேரிடும். குறிப்பாக மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும். அரசியல்வாதிகள் புது தெம்போடும் உற்சாகத்தோடும் காணப்படுவீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்திலும் மேம்பட்டதொரு புகழும் சிறப்புகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைவாக பூர்த்தியாகின்ற தினமாக மீனராசி என்பர்களுக்கு திருப்பங்களோடு கூடிய வெற்றி வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்க போகிறது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம்